அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இப்போ மதியம் 1:45 நேரம், இப்போ சிங்கப்பூர் நேரம் 1:45 சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிறேன்னா மீ கோரிங் சாப்பிட போகிறேன். மீ கோரிங் சாப்பாடு. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் நான் இந்த ட்ரிங்க் குடிப்பேன். நீங்கள் குடிப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. இது பார்த்திங்கன்னா சங்கு பூட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, சங்கு பூட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஆரஞ்ச், அப்புறம் சைனீஸ் குவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் போட இருக்குது, அதை சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க சாப்பிடலாம். அப்புறம் நேற்று புது வருஷமெல்லாம் எல்லாத்துக்கும் எப்படி போனது? நல்லா இருந்துச்சா? அருமையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா மழை பெஞ்சிச்சு, இப்போ கொஞ்சம் வெளிச்சிருக்கு, அதனால் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குல்ல. அப்புறம் வேறு என்ன விசேஷங்கள்? இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. மழை பெஞ்சாலும் தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு போயிட்டு உரம் போட்டேன். உரமெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை குத்தி விட்டு நல்லா அது வேரெல்லாம் ரொம்ப நல்லா இதாக மழை பெய்யக்குள்ள போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்ல, போட்டுட்டு வந்தேன். அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க எல்லோரும். அப்புறம் வேறு என்ன விசேஷம்? என்ன சொல்லலாம்? நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷலாக சாப்பிட்டீங்க? உங்களுக்கு புது வருஷமெல்லாம் எப்படி போனது? சூப்பராக இருந்துச்சா? எனக்கு ஓகேவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் வேறு என்ன, ஊருக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி பேசினேன். அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி பேசினேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. தங்கச்சியோட மகன் செஸ் போட்டிக்காக போயிருக்காரு. அவருக்கு டோர்னமெண்ட் நேற்று ஸ்டார்ட் பண்ணது. அப்போ நேற்று ஒரு மேட்ச் நடந்துச்சு, அந்த ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ இன்றைக்கி 3 மேட்ச் இருக்குது. ஒரு மேட்ச்சில் கலந்துக்கிட்டு வந்துட்டார், அது தோற்றுருக்குறாரு. அடுத்த மேட்ச் 11 மணிக்குன்னு சொன்னாங்களாம், ஆரம்பிச்சிருக்கு நேரம். ஆனால் இது வரைக்கும் எனக்கு கால் வரையில. வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக இருக்காங்களா? அப்புறம் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வரீங்களா? என்னோட சேர்ந்து சாப்பிட்லாம். மீ கோரிங் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சிடுறது, இது கடையில் வாங்கினதெல்லாம் இல்லை, இது நானாகவே செஞ்சது. சாப்பிட்றேன். சியர்ஸ். சட்டப்படி இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்பெஷல் மீ கோரிங். மிளகா இருக்குது பாருங்கள், காரமான மிளகா. இந்த மிளகா கடிப்படும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சங்கு பூட்டி சூப்பர். நீங்கள் என்னென்ன ட்ரிங்க் குடிப்பீங்க? தயவு செஞ்சு இந்த கடையில் விற்கிற பழச்சாறு, அப்புறம் கேஸ் உள்ள பானங்கள்லாம் குடிக்கிறது நிறுத்தினீங்கன்னா ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 30 வயசு தாண்டிடுச்சு இல்லை, எனக்கு 30 வயசு தாண்டிடுச்சு. அப்போ கவனமாக இருக்கணும். எப்போயாவது இருந்துட்டு குடித்தா பரவாயில்ல, அடிக்கடி குடிக்காதீங்க. ஸோ சங்குப்பூ கிடச்சிச்சின்னா, ஆவாரம் பூ கிடச்சின்னா அடிக்கடி குடிங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.